ஒரு அழகான சிறிய கிராமம். பசுமை நிறைந்த வயல்கள். மரங்கள் சூழ்ந்த அமைதியான சூழல். அந்த கிராமத்தின் நடுவே ஒரு அரசு நடுநிலைப் பள்ளி. அந்த பள்ளியில் பல மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் படித்து வந்தார்கள். பள்ளிவாசலுக்கு சற்று அருகிலேயே ஒரு சிறிய பெட்டிக் கடை இருந்தது. அந்த கடையில் வண்ண வண்ண சாக்லேட்டுகள், குர்குர், சிப்ஸ், செயற்கை இனிப்பு பானங்கள் நிறைந்திருந்தன. அவை மாணவர்களின் கண்களை கவர்ந்தன, மனதையும் ஈர்த்தன. பள்ளி மணி அடித்தவுடன் மாணவர்கள் நேராக அந்த கடையை நோக்கி ஓடினார்கள். ஒரு சாக்லேட் தான், குர்குர் சாப்பிட்டா என்ன ஆகும், அம்மா பாத்துக்க மாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டு தினமும் அந்த தின்பொருட்களை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார்கள். சில நாட்கள் கடந்தன. அருணுக்கு அடிக்கடி வயிற்றுவலி, முத்துவுக்கு பல்வலி, பவித்ராவுக்கு சோர்வு, கவனம் குறைவு, கீர்த்திக்கு தலைவலி. வகுப்பில் யாருக்கும் பாடத்தில் கவனமில்லை. முன்பு சிரித்த முகங்களில் இப்போது சோர்வு தெரிந்தது. இதை கவனித்த மாலதி ஆசிரியை ஒரு நாள் மாணவர்களிடம் கேட்டார். குழந்தைகளே, பள்ளி முடிந்ததும் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? மாணவர்கள் தலை குனிந்து உண்மையைச் சொன்னார்கள். ஆசிரியை மெதுவாக சொன்னார். குழந்தைகளே, சாக்லேட், குர்குர், சிப்ஸ் இது போன்ற தின்ற பொருள் எல்லாம் சுவையாதான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கும் அதிக சர்க்கரை, செயற்கை நிறங்கள், அதிக எண்ணெய் உங்கள் உடலுக்கு கேடு தரும். மிக கொடிய நோய், கேன்சர் கூட வரலாம். இன்று சின்ன பிரச்சனை, நாளைக்கு பெரிய நோய். இப்படி இருந்தா எப்படி படிப்புல கவனம் செலுத்த முடியும்? அடுத்த வாரம் பள்ளியில் எஸ்எம்சி பெற்றோர் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஆசிரியை பெற்றோர்களிடம் கூறினார். உங்கள் குழந்தைகள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். சாக்லேட், குர்குர், சிப்ஸ் சுவையாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கும் அதிக சர்க்கரை, செயற்கை நிறங்கள், அதிக எண்ணெய் உடலுக்கு கேடு தரும் என்பதை எடுத்துக் கூறினார். ஆரோக்கியமான உணவுகள், சிறுதானிய உணவுகளையும் கீரை, காய்கறிகள் போன்ற உணவுகளை கொடுத்து பழகுங்கள். அவர்களின் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது. பெற்றோர்களும் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அடுத்த நாட்களிலிருந்து மாணவர்கள் பள்ளிக்கு வாழைப்பழம், கடலை மிட்டாய், வேர்க்கடலை, கிழங்கு, அவல், கேழ்வரகு அடை போன்ற வீட்டில் செய்த உணவுகளை எடுத்து வர ஆரம்பித்தார்கள். உடல் நலம் மேம்பட்டது. பாடத்தில் கவனமும் வந்தது. முகங்களில் மீண்டும் மகிழ்ச்சி மலர்ந்தது. உடலும் புத்துணர்வு பெற்றது. அன்று முதல் மாணவர்கள் பள்ளிக்கு மகிழ்ச்சியுடன் வர ஆரம்பித்தனர். இந்த கதையின் பாடம், நாக்கின் சுவைக்காக கோவிலுக்கு சமமான உடலை இழந்துவிடலாமா? ஆரோக்கியம்தான் வாழ்க்கையின் முதல் செல்வம். உடல் ஆரோக்கியம் இல்லனா வாழ்க்கையே இல்லை என்பதை உணர்ந்து நடந்து கொள்வோம். நன்றி.